ஜெயில நிக்கிற ஆளுங்க உட்காருவீங்களா? என்னத்த சொல்ல, அவ்வளவுதான். சொன்னோம்னா நம்மள நோத்தவங்கமா கை வாங்கி இடிய போல வைக்கக்கூடாது. முகரம் மயில பாரு. பள்ளிக்கூடத்துல போய் எவனும் படிக்கிறதுல இடியப்பம் கப்பலிங்கி மசுறு புறம் படிச்சு அந்த ஊருக்கு பெருமை சேருங்கப்பா. எல்லாமே ஒரு பொழுதுபோக்காத்தே இருக்கணும். எனி டைமாடா ஒருத்த பஸ் நைட்டு போயிட்டு கொண்டாடி இடியப்பம் இருக்கேன். அது வெதர்ல எத்தி பிரச்சனை பிரச்சனை இடியப்பம் ஏழை நொப்பா. திருப்பவனத்தினுடைய சேர்மன் மதிக்கு மரியாதை கூடிய எங்க அப்பா திரு சேங்கமாரி அவர்களை வருக வருகன்னு அன்புடன் வரவேற்கிறார். எங்க அப்பா வந்தாருன்னா ஒரு 5000 கொடுக்காம போக மாட்டாரு. சாமியை நிப்பாட்டிக்கிறோம். எக்கோ சேர்த்து சிங்க அம்பாள் மதகு வட்டி உண்மையிலே அருமையான மகிழ்ச்சியான இப்படி பேரை வேலைக்கு வச்சிருக்கேன். எப்படி கட்டுப்படியாங்க? நானும் பார்க்க வந்தவரா? ஹலோ 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 அண்ணன் இந்த சாமிய கண்டடத்து தடம் உள்ள பொப்பளம் உள்ள வந்து நான் ஒப்பேராக வைக்கிறேன் என்று சொல்லி சொந்த கேட்கல சுகத்தை கேட்கல. இந்த அரளி கோட்டை எங்க மாட்டேன். நீ சொன்ன சொல்லும் மாறாத ரோஜாக்கார தங்கமுடா. இந்த ஊரில் இருக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் வடக்கு வா செல்வி அம்மே. என் 18ஆம் படியால கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ எந்திரி. அண்ணன் தண்டராமன் அங்கே
என் கருத்து என்னைக்கு அதையாது அவன் குடியருமா கைதட்டின ஒரு ஆளுக்கு மட்டும் நன்றி. நீங்க எல்லாருமே நம்ம கட்டணம் நீங்க 7 ஆளுக்கு வந்தவங்களா? ஹலோ ஹலோ இன்னர் வை அவுட்ரு போகுது. அம்பாள் ரேடியோ சூப்பர். எத்தனை தடவைன்னு சொல்றது பணியார் அந்த வந்துட்டாங்க. வேற அன்பு உண்டு. அதிரன் கைபேசி உலகம் விற்பனை மற்றும் பழுது நீக்கம் சிவகங்கை பூங்குடி 2 இடத்துல இருக்கு. எங்கு சென்றாலும் அம்பளிப்பை வாரி வழங்கக்கூடிய எங்களது அதிரன் கைபேசி உலகம் விற்பனை பழுது நீக்கம் சிவகங்கை மற்றும் பூங்குடி கீழே பூங்குடி என் அன்புற சார்பாக 51. நன்றி அம்மா. தம்பிக்கு நன்றி சொல்லுங்க. தயவு செய்து நாடக கலைஞர்கள் யாரும் நேரடியாக அன்பளிப்பு வழங்க வேண்டாம். கமிட்டியோடு ஒப்படைத்து ஊர் பெயர் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த ஒரு சாதி சமுதாய பாடலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதை கண்டிப்பாக சொல்லுகிறோம். நாடக கலைஞர்களும் நாடகத்துறையினர் மட்டும் ரத்தனை பண்றேன். நாடகத்துக்கு உண்டானதே நாங்க என்ன அண்ணாத்து படமா நடிக்க முடியும்? நாங்க ஒரு 5 ஆம்பளை 2 பொம்பளை 2 பொம்பளை அப்படியே பூனதல்ல மடிக்க உள்ள பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் அன்பு தமிழ் சொந்தங்களே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் என்னாலும் சலிக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை ஆண் சிங்கங்களை புறம் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன். ஏயா போடு பொண்ணு அமுக்குற பேச்சுக்கு மியூசிக் போட்ட ஒரே டைரக்டர் நீங்க. அருமையான மண்டை ஏமே காலேன் தூதே புத்துரு. மண்டையில் மசுல் இல்லாத ஆளுகள் எல்லாம் சாதாரண ஆளு கிடையாது. மஜுல் ஒரு மனுஷனுக்கு உதுருதுன்னா அறிவிலே சிறந்து விளங்குறாங்கன்னு அர்த்தம். அதுக்காக நாளைக்கு போய் யாரும் மண்டையை வலிச்சிடக்கூடாது. அது இயற்கையா உதறணும். பெண்களை பூரா தாய்மார்களை பூரா நான் அன்னை தெரசாவை நினைத்து வணங்குகிறேன். எம்டிஆர் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கம். 450 தடவை சொல்லிட்டேன். ஜெயில நிக்காது. பெரும்பாலும் பின்னாடி நிற்கிற ஆளு நாடகத்தை பார்க்க முடியாது. பின்னாடி இருக்க ஆளு தலையில எதுவும் பேனுங்கன்னு ஓடுனா அதுதான் பார்த்துட்டு போக முடியும். இந்த
உட்காந்துருக்க? பொம்பளை ஆளு கூட ஒரு பக்கம் உட்காந்துன்னா ஆம்பளை ஆளுக்கு இடம் எடுக்கத்தா நீ உணர்ச்சியா சேர்த்து மாமா நீட்டிக்கிருவ. இந்த கொள்ள கலைச்சில கள்ளப்பருப்பு வேற நீ வித்துரு 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 கவட்டு வீட்டுல வச்சு தெரிச்சு விட்டு போ. இந்த யூடியூப்புக்கு நம்பிய ஒரு பாவம் நீங்க என்ன பண்ணுவாங்க வேல்ராஜ் கேமராமே அடிக்கிட்டாங்க உப்பு கூடு மாதிரி. நாடக கலை எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருப்பது என்பது இங்க வந்திருக்கின்ற என்னுடைய சொந்தங்களை வைத்து தெரியும். இது நாடக கலை கிடைச்ச பேர். முதலாம் பார்த்தா ஆடல் பாடல் அவுட்ரு போதுவாரு நீ நோட்டிக்கிட்டே இரு. அவுட்ரு போதுப்பா அவுட்ரு போது இன்னொரு வயசுங்க சார் போய் இவ்வளவு பெரிய கூட்டம். இது அரளிக்கோட்டம் மன்னர் கிடைச்ச பெரிய பெருமையா நினைக்கிறேன். அமைச்சரையா இருந்து பார்க்கணும்னு சொன்னாரு, கிளம்பிட்டார். எங்க சித்தப்பா சேங்கம்மாள் சித்தப்பா தான் வந்திருக்காங்க. அவங்களை சார்ந்து வந்த அத்தனை அன்பு உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மச்சான் வணக்கம் மச்சான். ஒவ்வொரு ஆள் சொன்னோம்னா அந்த நாடகம் முடிய 7 வருஷம் எல்லாருமே சொந்தக்காரங்க. எல்லாத்துக்கும் நன்றி. நாடகம் என்ன நாடகம் தெரியாமையே சில பேர் தூக்கத்தில் வந்திருப்பேன். என்ன நாடகம்? வள்ளி திருமணம். இந்த வள்ளி விதி வள்ளி திருமண நாடகத்தில் நீங்க எல்லாம் முருகனும் வள்ளியும் மாலை மாத்தும் போது இருந்தீங்களாக்க. ஆமா நோமா வாடா தம்பி வாடா வாங்கன்னா ஆலமா போ அப்பயே வேணுக்கு தேரேற்றாங்க. இதுல இந்த கூட்டத்துக்கு உள்ள உட்காந்துருக்க ஆளுங்க ரொம்ப சிரமங்க. ஒண்ணு இருக்க முடியாது. அப்படியே நெருக்கம் அப்படின்னு நெளிப்பேன். என்ன மச்சான் ரொம்ப முட்டுது மச்சான் அங்கே இரு மச்சான் சட்டிக்குள்ள என் துண்டை கூட தரேன் பேம்பஸை வச்சுக்க. ஒவ்வொரு தமிழனும் முடிவெட்டாளர். முதல்ல ஏதுப்பா அந்த வெட்டுதான் தெரிஞ்சதே ஒரே வெட்டிதான் செம்பரி ஆட்டு வெட்டு. கொண்டு போய் உட்கார்ந்தவனே அப்படி தண்ணியை தொலைச்சுக்கிட்டு திருச்சுக்கிச்சா மசுருசுலாம் புடுங்கி எடுத்துருவார். ஆனா சலூன் கூட வைத்திருப்பதும் ஒரு புனிதமான தொழில். நம்ம எல்லாத்தையும் அழகா காமிக்கிறார். இப்ப பயலுக்கு போனவனே சொல்றாரு சலூன் கடைக்காரங்கிட்ட ப்ரோ கொத்த பக்கம் இங்கிட்ட எரிச்சிருங்க, இங்கிட்டு லேசா சம்பட்டியை வச்சு வெட்டிடு. முன்னாடி என்ன பண்ணேன்னா அப்படியே போதும் எரிச்சு என்ன வெட்டு. பள்ளிக்கூடம் இன்னைக்கு நிறைய ஊர்ல இதே கம்ப்ளைண்ட் வருது. பள்ளிக்கூடத்துல படிக்கணும் சும்மா காலித்தனமா செய்தி வெடி அடிச்சான், ஃபில்டர் அடிச்சான், கஞ்சா அடிச்சான், பூலிப்பு வச்சான், பிட்டு படம் பார்த்த இருக்க கூடாது. என்னப்பா பஜ்ஜில ஏறவனுக்கு என்னடா படம் கேட்குது? பஜ்ஜில டிரைவர் கஷ்டப்பட்டு பாலத்துல ஏறி இருக்காரு. அவர் சீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பையன் தமிழ் செக்ஸ் வீடியோ இருக்கேன் திரும்பி பார்த்துட்டு விட்டுட்டானடா. நல்ல வெடி அவன் தம்மாள் இடம்பொருள் அவன். பெண்களுக்கு கூட ஒண்ணு சொல்றேன், வீட்டுக்காரர் எப்படி சம்பாதிக்கிறாரோ அதை வச்சு நீ நகை எடுத்துக்க, சேலை எடுத்துக்க, என்ன வேணா எடுத்துக்க. சும்மா போய் வட்டிக்கு வாங்குறேன் லோனுக்கு வாங்குறேன்னு சொல்லாது. லோன் வாங்குற பொம்பளை இருந்தா கை தூக்குங்க ஆத்தாலாம். இதெல்லாம் எந்திரிச்சு போறது நல்லது. என்ன லோன் வாங்குறேன் லோன் வாங்குறேன் கடன் வாங்கலாம் இருக்கக்கூடாது. நிம்மதியை கருத்து போறான். கடன் தான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு வியாதி என்று சொல்றேன் எம்ஜிஆர். அதே மாதிரி பெத்த தாய் தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளும் கடைசி வரைக்கும் கண்கலங்காம பாத்துக்கிறோம். இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத ஒரு சொத்துனா தாய் தகப்பன். யாரு தாய் தகப்பனை மதிக்கிறா? ஒரு கடைக்கு போச்சோம்னா நோத்தவமான வைக்கிறேன். ஆனா பெத்த தாய் தகப்பன் இல்லம் போது அந்த அருமை தெரியும். ஒரு குடும்பத்திலே தகப்பன் இல்லை என்றால் அந்த குழந்தைக்கு படிப்பு போய்விடும். தாய் இல்லை என்றால் அறுசுவை உணவு போய்விடும். இதான் யாரு கேட்கிறா? கல்யாணம் என்பது என்ன? கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். இப்ப மயிர் திருமணம் செஞ்சது அன்றைய காலம். திருமணத்துக்கு செலவே கிடையாது. 4 கீத்து தட்டிதேன். அதுக்குள்ள உட்காந்துருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் பார்த்தா கணக்கு பயில ஓட்டுற மாதிரியா இருப்பாங்க. 2 பேரும் இப்படியே முடிப்பாங்க. அப்ப கண்டுபிடிச்சு விடலாம் இதே பொண்ணு இதே மாப்பிள்ளை. இன்றைய காலத்துல கண்டுபிடிக்க முடியாது யாரு மாப்பிள்ளை யாரு பொண்ணு. எல்லா பேரும் பேர்ல வழி அப்பிட்டு வரேன். பூரா மேக்கப் பூரா பூரா பட்டு வச்சியோட போறேன். ஒவ்வொரு ஆளும் மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி. ஆனால் அன்றைய காலத்திலே எங்க ஐயாக்கா காலத்திலே நடந்ததுதான் உண்மையான திருமணம்.
நீ கல்யாண வீட்டுல போய் பாக்குறேன், மாப்பிள்ள தாலியை கட்டி நிமிந்து வாக்குறேன், பொண்ணு நிறமாசமா இருக்கு. என்னப்பான்ட்டு ஏற்கனவே நான் பழகம் அடைச்சி சென்ட்ரிங் போட்டேனே அப்படின்னு. அது பொண்ணோட அப்பாட்ட கூப்பிட்டு கேட்டேன், ஏன் அந்த பழக்கம் விடுங்க, வளகாப்பையும் தாலி எடுத்து ஒரே செலவா இருக்கணும்னு நான் தான் சொன்னேன். இங்க காலம் போதும், உலகத்திலே சிந்தித்து செயல்பட வேண்டும். இளைய சமுதாயம் இன்றைக்கு விளையாட்டா தெரியும், படிப்பு அவசியம். படிப்பு படிச்சதுனாலதான் உலக நாடுகளை திரும்பி பார்த்தது ஒரு மனுஷனை. அவர்தான் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒவ்வொரு பிள்ளையும் வரணும்ப்பா. ஆனா அப்துல் கலாமே இந்த மேடைக்கு வந்தாங்க, அவருக்கு 2 பேர் இருந்துச்சு, இடியாப்பம் இருப்பேன், அரளிக்கோட்டையை எழுதி வச்சுட்டு இருப்பார். ஆமா, அவனுக்கு கோயிலை கூட கற்றுக் கொடு. முத ஒரு கெட்ட வழக்கத்தை எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, என்ன நீ கோயில போற, கோயிலாமியா மைண்ட் அவ்வளவு வேலை செய்ய. ஆமா, அது பெரிய தெம்பு மாத்திர, எப்படி வைக்கிறதுன்னு கேட்பேன். கொட்டிக்கையா, கொட்டிக்கிட்டு இருந்தா உருட்டிக்கிட்டு உதட்ட வையா, மச்சான் எரியுது மச்சான், எப்படித்தான் இருப்பேன். மறுநாள் பார்த்தா அவன் 3 பாக்கெட்டை சட்டிகளை வச்சு போட்டுக்கிட்டு இருப்பேன். தண்ணி அடிக்கிற அப்படித்தேன். முத தண்ணி அடிக்கிறது எப்படி பழகிறேன், தண்ணி அடிக்கிறதோட சேர்ந்துக்கிட்டு, எங்க அப்பா வைவாரப்பா, பீர் போடலாம்ப்பா, ஒண்ணுக்குத்தான் வரேன், குடும்பத்துக்கே ஆகாதையா, நான் சைடிஷ் திம்பேன். இந்த சைடிஷை திங்க கூட போனவன் பூரா வெறி ஆயிடுவேன். சைடிஷா திங்கல, சைட்ஸா துறைய நோண்டுவேன். ஒரு கட்டிங்க மட்டும் போடு, நீ ஒரு ஆளே 3 கறிய மாறிய உமட்டுமே வீசுவே, மூக்க முடிச்சுக்கடா முண்டை. கப்பு எடுத்து இப்படி அடிக்கும் போது உமட்டும் கம்பு கூட்டம் வந்து வரலாம். சரியா போச்சா. மறுநாள் பார்த்தா அவன் புள்ளோட கம்மா கல்ல உட்காந்துருக்கேன். தீபாவளி வந்துருச்சு, வாங்க போவோம். தென்பாண்டி தங்கப்பாண்டி பால்பாண்டி எத்தனை வாண்டி ஊர்ல இருக்காங்க, அத்தனை வாண்டிய யாருக்கும் தெரியல. நம்ம தென்பாண்டி ராமேஸ்வரம் பேய்கரும்பில் பிறந்திட்ட இளைஞருடைய எழுச்சி நாயகன், ஏவுகண நாயகன், உலக நாடுகளே பயங்காட்டின ஒரு தமிழன். அவர் யாரு, அவர் யாரு என்ன சொல்லுதங்க, பேரு என்ன சொல்லுதங்க, ஞானத்தங்க. நம்ம பேய்கரும்பில் பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் என்று வணங்குதங்க. தென்பாண்டி ராமநாதே நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
உண்மையிலே கைதட்டின அத்தனை உறவுகள் நன்றி. இது கைதட்டினாலே சில பேர் பக்கத்துல கால பிடி சொல்றேன் என்ன கைதட்ட பேசாம ஒரு வண்டியில ஏற்றிட்டு போக மாட்டே விட்டு போயிடுங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே சந்தோஷமாக 100 ஆண்டு காலம் வாழணும். இன்னும் யாரும் பிறக்க போறோமா? கிடையாது. பிறவி என்பது ஒரு தடவை. அதுல சில பேர் சும்மா சொல்லுவாங்க, போன வரையில் நம்ம பூனையா பிறந்திருப்போம், ஆமையா பிறந்திருப்போம். எதுவுமே பிறந்திருக்க மாட்டோம். உலகத்துல எத்தனை பிறவி இருந்தாலும் அது உன்னதமான பிறவி என்றால் அது மனித பிறவிதான். மனிதனுக்கு தான் எல்லாமே தெரியும். எல்லாமே ஓசுட்டேன். அவன் ஒரு ஆள் அதே ஓசு கப்பலிங்க அது இல்லடா, சும்மா சொல்லி விட்டே இதே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே தெரியுதாடா. இதான் இன்னொருத்த இழுத்து விட்டானே, ஏங்க பூமாப்பட்டி வாங்க இந்த தண்ணிய பாருங்க தேனா இருக்கு. அப்ப மற்ற ஊர்ல என்னோட சாக்கடையாவா இருக்கு. ஆனா அவன் மைண்டான ஆள். சம்பந்தம் இல்லாம ஒரு இடத்துல வீடியோ எடுத்து இந்த உள்ளூரில் சேர்த்து எடிட் பண்ணி போட்டு விட்டேன். எனக்கு மெட்ராஸ்ல போய் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன படம் பார்த்துக்கிட்டே இருக்க? இதுல இருந்து என்ன தெரியுது? ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திருப்புவன் தான் உலகத்திலே அறிவாளி என்பதை நான் சொல்றேன். நீங்க எல்லாருமே சாதிக்கணும். என்ன சாதிக்கிறது? இந்த அவன் மாதிரி என்ன சாதிக்கிறேன்னா கப்பலிங்க ஓசுன்றேன். அது சாதனை தம்பி. இடியம் அடே சும்மா இடியப்பம் பணியாரா. அன்றைய காலத்துல அந்த பணியார இடியப்பம் எல்லாம் கிடைக்காதவங்க நிறைய இருப்போம்ப்பா. தீபாவளிக்கும் பொங்கலுக்கு பண்டிகை காலத்துல மட்டும் இட்லி தோசை சாப்பிட்டாலும் இருந்தா கை தூக்குங்க. ஏன் அந்த காலத்துல கிரைண்டர்லாம் கிடையாது, பொம்பளையாளுக்கு தெரியும். இடுப்பு அந்து போகும். ஒரு ஒம்பளைக்கு ஒரு ஒம்பளை கூட தள்ளி விடணும், ஆட்டணும். இதே கிராமத்துல பேச்சு. ஒரு ஒம்பளை ஒரு குடி ஓட்டிருக்கும், வேமா கரைச்சி பிடிச்சான்னு ஆட்டிடும். இன்னொரு ஒம்பளைக்கு அதை ஆட்டணும்ல, அவ 15 குடி ஓட்டிருப்பா. குடும்பம் பெரிய குடும்பமா இருக்கும். அப்படி மாவாட்டம் போது கூட அன்றைய காலத்துல பிரச்சனை இழுத்து விட்டுரும். ஒரு சுத்திட்டு லேஜா சொல்லணும், உனக்கு விஷயம் தெரியுமா? அவன் கருமிச்சாமி வீட்டுல வந்து ஐஸ் கரை நிக்கிறாள், அவளை தேவை வச்சிருக்கா அப்படின்னு அடிச்சு பாஞ்சு அந்த கொலைவுகள்ல வீட்டுக்கு தீர்ந்து போய் காலில் ஓட்டு உடச்சுக்குறாங்க. ஏன்னா அன்றைய காலம் அப்படி இருந்தது. அதனால டூலர் பைக்கில் வந்திருக்க உறவுகளே, இரவு நேரத்துல தூக்கம் என்பது அவசியம். இன்னைக்கு மாசம் 30 தூக்கம் இல்லாம ஒவ்வொரு ஊர் ஆடுறோம்னா எங்களுக்கு பழகி போச்சு. நீங்க நாடகத்தை பார்த்துட்டு தூக்க வச்சுட்டு போகும்போது மூஞ்சி இஞ்சியை கழுவிட்டு வண்டியில போகும்போது டூலர்ல மெதுவா போங்க. உண்மையிலே மெதுவா போங்க. அதே மாதிரி இந்த பைபாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 100ல 200ல வண்டி வருது. அது சரக்கு அடிக்காத வரைக்கும் தான் நம்மால் நின்று போவேன். மாட்டு வண்டி வந்தாலும் நிற்பேன். வண்டி வருதுப்பா, அங்க ஒரு லாரி வருதுப்பா, எரியா என்ன அவசரம் ஆயிரு போவோம். எப்ப தண்ணி அடிக்காதப்ப தண்ணிய போட்டானா மச்சா பக்கத்துல இருக்கு என்ன மயில் லாரி வாயா மத்தாருன்னு அடிச்சு அப்படி பாவ ரச பூவ ரச. இது விழிப்புணர்வு தான். அதே மாதிரி பொம்பளையாளர்களே நல்லா வண்டி ஓட்டுறீங்கத்தா, அருமையா வண்டி ஓட்டுறேன். பொம்பளையால வண்டி ஓட்டுறதுல ஈயத்தை காட்டி ஊத்த, சுடிதாரை போட்டு வண்டி ஓட்டுறோம். சுடிதார ஓயிடுது வேலைக்கிறவளுக்கு நல்லா சொல்லணும். அதே மாதிரி புருஷன் ஓட்டிட்டு போறாரு, கொண்டாடி சொல்லுது, ஏங்க இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க. சுடிதார் சால் வந்து வீடுல சுத்தி கடைசியில் அவன் 108ல போயிட்டு இருக்கேன். இது இங்க வீட்டுக்கு போயிடுச்சு. கவனம் வேணும். சேலையே சுடிதார போட்டிருந்தா பாதுகாப்பாக நீங்க பயணிக்க வேண்டும். ஏங்க நீங்க திருந்த மாட்டாங்க. ஏங்க ஏங்க ஒரு சாங் பாடுவோம். மது பழக்கம் பிறந்த பிறவியில என் அண்ணன் தம்பிகள்லாம் நமக்கு வேணா இந்த குடிப்பழக்கம். எத்தனை காலத்துக்கு நம்ம இப்படி வாழ்றது என்று வாழ்க்கையில உழைச்சு முன்னேறணும். அதுதான் நம்ம பெத்ததாயிரப்பனுக்கு பெருமை. குடிச்சு குடிச்சு ஒரு புள்ளடிச்சா உடம்பு தாங்குதுன்னு 4 பேர்கிட்ட மாறுதட்டி சொல்றவேன் முட்டாள்தனம். இனிமேல் நம்மளெல்லாம் பிறக்க போறதில்லை. இந்த இயற்கை கொடுத்த உடம்ப பத்திரமா பார்த்துக்கிறது நம்ம ஒரு பப்பா. அதுக்காக தண்ணி மட்டும் அடிக்க கூடாது, கடைசி போயில போடலாம்னு உள்ள வந்து கொஸ்டின் கேட்க கூடாது. ஓடா என் தம்பி வாடா உட்காரா, அவன் மடியில உட்காரா. வேணா மது பழக்கா, வேணா முட்டை குடி பழக்கா, வேணா
மறந்தியா பட்ட டாஸ்மார் கட குடியத்தான் நீ மறந்தாயா பட்ட டாஸ்மார் கட குடியத்தான் நீ மறந்தாய் நமக்கு வேண்டாமது பழக்கம் வேணாம் உன்னை இப்படி பழக்கம் பின்னாவுடன் புகட்டு குடலுமே குமே நம்ம ஆசை மனமே உள்ள தெரிவில் வாடுமே சேர்த்து வச்சு போட்டுருவாங்க நீ 150 சேர்த்து வச்சு போட்டுருவாங்க நமக்கு வேணாமது பழக்கம் வேணாம் உன்னை எப்படி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெரிவில் மாடுமே நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாசா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடினால தமிழ்நாட்டில பல குடும்பம் பல தெருவில் வாடுமே செய்து அரளிக்கோட்டை கிராமத்தில் அமைந்திருக்க அருள்மிகு ஸ்ரீ வடக்குவா செல்வியம்மன் கோவில் 39ஆம் ஆண்டு ஆடி பொங்கல் மற்றும் பால்குட உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ அம்பாள் மன்றத்தினால் நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பு வேந்தன் நடிப்பு மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கோயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லித்து உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டு கண்டு பிறந்து பாட்டு கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உடம்ப பார்த்தா 409 இட்லி திங்கிறாள் மாதிரி இருக்கும். அந்த வயிறு சாதாரண வயிறு கிடையாது. அந்த வயிறுக்கு மட்டும் 18,000 இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். கவக்கம் வச்சு தப்பா பேசுவாப்புல. எனது அன்பு மச்சான் அக்கா வீட்டுக்காரர் புதுகையை சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது உண்மையிலேயே அருமையான ஒரு குரல் வளத்துக்கு சொந்தக்காரர். நான் ரசித்து கேட்கக்கூடிய ஒரு ஆறுமணி சக்கரவர்த்தி எங்க அண்ணன் புதுக்கோட்டை எஸ் செல்வராஜ் அவர்கள் ஆறுமணிய பின்பாடல். காற்றடித்தானவன் வீடோ கடுமழை கையாவான் அழைத்தவன் குரலுக்கு கருவே கேள்றான் இதையிலே பார்ப்பவர் கல்வி எரிவே என்றான் பாரதத்தில் அழைத்தவன் குரலுக்கு கருவே கேள்றான் இதையிலே சக்கரவர்த்தி மருமத்துமா கோடகேடி குமரன் சிறியவர்கள் பெரியவர் வரை கப்ளிங் மண்டை என்று அழைக்கக்கூடிய உன்னை விஜய்ஜி வரைக்கும் புகழ் போயிருச்சு. அம்மா காவல்துறை அம்மா வீர தமிழச்சியை வணங்குறேன். என் காரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 4752 அன்னைக்கு என்னையே அடையாளம் தெரியாம பையன் இந்திக்காரே மாதிரி தெரிஞ்சிருக்கு. எனக்கு 2000 அவ்வளவுதான். என் டிரைவர் பெல்ட்டை போட சொன்னா அவன் பேண்ட் பெல்ட்டை போட்டிருக்கேன். நோண்ட வேணாம் புத்துரு. சரி சரி விடு. விடுதுங்க சக்கரவர்த்தி மறு வந்துவான். எத்தனை ஓட்டியா உன் டியூட்டியில கரெக்டா வாய ஆண் துறை ஆட மாட்டு காண வந்திருக்கிறா. விடுதுங்க சக்கரவர்த்தி மறு வந்துவான். கோடகேடி குமரன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை செல்வம்.
பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை எங்க வர போ 4 லிட்டருக்கு மேல இருக்கக்கூடாது போ. உன்னை எதுக்கு இங்க வந்து எதுக்கு உட்கார்ந்த நடுவுல உன்னை வேலைக்கு தான் படுக்க சொன்னேன். சூட்டில கட்டாரு ஓடு வராத கால கெடுத்துறாங்க. பலவாத்திய பெரியம்மா எங்களுக்கு புதுக்கோட்டையை சேர்ந்த இந்த வண்டி ஓட்டி என்ன பணங்களை கொடுக்க போறான்னு தெரியும். அண்ணே அடிக்கிற அடியில ஆமா யாரும் எந்திரிச்சு ஆடாம அடி உள்ள கூட்டத்துல சட்டையை விட்டுறாரா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அருள் சிறந்த முறையிலே இங்க ஜீந்தால் அமைத்துக் கொண்டிருக்கோம். புதுக்கோட்டை பக்கத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஒரு ஊரு, தாளக்கார ஊரு பூவரசகுடி. பெருங்கொண்ட ஒரு கோயில் பூஜாரிக்கு வாங்கயா. ஆமா 4 கோடி சோத்தை பொங்க வச்சுட்டு காப்படி சோத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வரணும் கம்ப்ளைண்ட் வருதியா பார்த்து கவனிக்குங்க. பூவரசகுடியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் சீன்தாள் அவங்க எல்லாம் வாட்சாகல. நீ எதுக்கு நேற்றுக்கிழமை பார்த்திருக்கியா? நான் பாடுனா சூப்பர். இப்ப நான் பாடுறேன் கரெக்டா வாதிக்கிறேன். உறங்கையிலே உற்றாரும் பொங்கையிலே என்ன 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 பண்ற இல்ல சப்பு சப்புனே அடிச்சு என்ன நான் உன்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்ச நான் என்ன நினைக்கிறேன் சிவங்க வைக்கிய பயலுக்கு பிடிச்ச பாட்டு பாரு கரெக்டா போடுது இல்லைன்னா அவங்க பாட்டு கல்ல கட்டா எரிஞ்சிருவாங்க. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா அந்த தடியடு தாத்தா தடியை எடுத்துல கம்ப உடைச்சு நீ ஒண்ணுமே வேணா போயிரு. இந்த பாட்டுக்கு என்னடா என்னூர்ல வேணா போவானா தாத்தா தாத்தா பொடி ஒண்ணா திருச்சி சாமி அழைக்க போறேன். அரளி கோட்டையில ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்துல கட்டி காத்த இந்த வடக்குவா செல்வியம்மே இந்த ஏரியாவில் உள்ள இந்த முனியாண்டி இந்த கருப்பேன் வீரம் குறையாம இந்த அரளிக்கோட்டை மக்களை காக்குதான். கூப்பிட்ட உரலுக்கு ஓடோடி வரும். எந்த ஊர்ல நான் நிக்கிறேன்டா என்னை கூப்பிடான்னு சொல்லக்கூடிய கள்ளிசேரி காளிமுனி ஐயா, மதுரை பாண்டிமுனி, இந்த ரோஜக்காரா சாமி கூட அரளிக்கோட்டை மண்ணில் இருக்கு. ஹலோ 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 உண்மையான ஜாமி அது பொய்யான ஜாமி அது நான் கண்டுபிடிச்சு விடுவேன். எனக்கு அந்த பயல ஆடும் போதே எனக்கு பயமாச்சா இருக்கும். மங்குன்னு தவிட்டு ஹலோ ஹலோ இன்னும் கொஞ்சம் சார் போச்சு சிங்க ஹலோ ஹலோ பெண்கள்லாம் ஆடும்போது கவனமா ஆடணும். அங்கேயும் ஆடணும். மங்குன்னு தவி பயலுக்கு அதே மாதிரி கும்பலை எல்லாம் போய் பிடிக்க கூடாதுதான். சில பேர் அங்கேதான் படையெடுத்து போய் 50 பேர் அமுக்கிறேன்.
புதுப்பட்டி KA அம்பாள் KSP எங்கள் அண்ணன் கணபதி. வண்டி ரேஸ் பந்தயம், மாட்டு வண்டி பந்தயம்னா எங்க அண்ணன் கணபதி. எத்தனையோ உறவுகள் அவர்களுக்கு தம்பிகளாக அண்ணங்களாக இருக்காங்க. எங்க அண்ணன் கணபதி அண்ணன் தீவிர ரசிகர் KS நவநீத கிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் பிராமணப்பட்டி என் அன்பு உறவு சார்பாக 501 நன்றி. இங்க விசில் வராம கொஞ்சம் வை. ஓகே தானே? ஹலோ 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 சேதுபதி நாட்டி சேது சேது சேதுபதி நாட்டி சேதுபதி நாடு பொண்ணா போய் மடா இந்த சிவகங்கையின் நம் நாடு நாதவரக்காத 48 மலையாண்ட ராமநாடு ராமநாடு கம்மாயா 48 மரப்பாயானா என் ஜீமா கருப்பனுக்கு அந்த கம்மா கரலாண்டா வடக்கு என் சிவகங்கை ஜீமையாண்ட என் கொல்லங்குடி வெத்துடையாளி அம்மா நீ நீதிக்கு பேரு போனவத்தா என் ரோஜாக்கார தங்கமத்தா இந்த அரளிக்கோட்டையில உள்ள உன் தங்கச்சி வடக்கு வா செல்விய கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சி இந்த நாட்டு மக்களை காக்கிறேன் என்று சொல்லி இந்த அரளிக்கோட்டையில நீ இருப்பது உண்மையானா கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாட வா வா வா. அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள நாளையில இந்த அரளிக்கோட்டையில எங்க முப்பாட்டு பிறப்புக்காக பிறந்தாச்சு வரையில நம்ம எங்க போய் தங்கிடுவோம். அப்ப அரளிக்கோட்டையில குடிய ஓட்டு குடியேறினாரு நம்ம கிழவே. அன்னைக்கு கிழவனுக்கு இத்தனை மக்கள் படையும் இல்லை, பணவளமும் இல்லை. இந்த ஜாமிய தவிர நம்ம கிழவனுக்கு துணையா யாரும் இல்லை. அப்ப நம்ம கிளவி சொன்னுச்சா இந்த வடக்குவா செல்வி அம்மனுக்கும் இந்த முருகனுக்கும் இந்த கருப்பனுக்கு இங்க உள்ள முனியாண்டிக்கும் நம்ம இங்க மாலையும் தேங்காய் வளமும் பூஜை சாமானும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டியே இந்த அரளிக்கோட்டை கிழவே மயிலக்காலர் என்று ஊற்றிய அங்க கனத்த நல்ல நெல்ல மூட பாறையத்தி என் வடக்கு வா செல்வி அம்மனுக்கு வளர்த்த கரிமாடு 2 ஒட்டி மதுரை 5 லட்சம் விதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பூ வாசத்துக்கும் மதுரை தல்லாகுள்ள ரோட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கல்லு வீதிக்கு அத்தீரு வாசத்துக்கு அண்ணக்கல்லு ரோட்டுக்கு என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு இந்த அரளிக்கோட்டை கிழமை கோரி பாளைய ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கு தெரு முட்டி வீதிக்கு வாடாடே அங்க பூப்பாரம் தானேத்தி ஆண்டி சாமிக்கு புண்டமாடு 2 ஊட்டிய மதுரை மேலமட கம்மா வழியில கிழமை பட்டி வந்த மாடி மேலமட கம்மாயில முன்னத்தங்கால வைக்க மறுக்குதுடா. அப்ப கிழமை நல்லா வந்த மாடு ஏன் இந்த சோதனைன்னு பார்க்கும் போது பூவாடைக்கு பாண்டி முனி பண்டிக மறிக்கிறேன். அப்ப நம்ம கிழமை சொன்னானா பூவாடைக்கு ஆத்தாரே ஆத்தா இந்த பொண்ணாத முனி வந்துருச்சு. நான் மனசில அணிதினமும் மண்டிட்டு ஏண்டிய இந்த அரளிக்கோட்டையில உள்ள என் கருப்பனையும் வடக்கு வா செல்வி அம்மனை காணாமுடா. அப்ப வண்டி முக்காணி கட்டையில கிழமை உட்காந்து அட தட்டுடா மாட்டான் போவான். இந்த அரளிக்கோட்டை சாமி எந்த சாமிக்கு புடி கொடுக்க மாட்டாளே அழுயர விச்சலவா அட மலையாளம் நாட விட்டு வந்ததடா வார்வா அழுயர விச்சலவா அதையாத கருப்புவம் புடியனவா உன் கச்சா அரளிக்கோட்டையில கணக்குதாடா இல்ல நீ ஆடுன பிறம்ப பேக்கரையாந்து நிறுச்சா நீ ரோஜாக்கார கருப்பே என்ன நினைக்கிற இந்த நாட்டு மக்களை காக்க வந்த துடியான ஜாமிதா நீ 18 நாடர்களையும் நீ படிக்க டாக்குன உண்மையானா கொஞ்ச நேரம் இந்த அரளிக்கோட்டையில ஜீமானே கொஞ்ச நேரம் எந்திரி கல்லிசரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கலியரி நல்ல கம்மாயா
ஏ பொல்லாத உடமாரமா உனக்கு 600 வருஷம் என் சீமையா முனியாண்டிக்கு கட்டடம் கிடையாதுடா. கொஞ்ச நேரம் ஊத்தான் கரைய விட்டு உன் தங்கச்சியை காலியாத்தவ கூட்டிக்கிட்டு இந்த அரளி கோட்டையில இந்த நாட்டு மக்கள் வீரத்தை அறியணும். கொஞ்ச நேரம் இந்த நொண்டி பயில கூட்டிக்கிட்டு ஒத்த காலு உனக்கு சப்பானிய அட ஒரு காலு நொண்டியாடா என் நொண்டி சோனையா. கொஞ்ச நேரம் இந்த அரளி கோட்டையில நீ அரும்பு குறையாம நீ எந்திரி தங்க நல்ல சாமி ஊரம் துடியாக இருக்குது வாரையா. அரைக்கோட்ட கிராமத்திலே இருக்கிற தெய்வமையா கொள்ளாத வடக்குவா செல்வியா. வடக்குவா செல்வி தத்துரமா இருக்கிறாளையா. இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறாளையா. தாம்பளையா அரும்புகோரையா
ஓவியந்தா உடம்பரத்தை விட்டு வந்துதானே நிக்கிறானையா அருளிக்கோட்ட கிராமத்தில் இருக்கிற சாமி எல்லாம் குடியான தெய்வம் தானையா சாமி போனா மக்களை எல்லாம் காக்குதோ பாறையா கோடித்தனம் உன்னை வந்து வணங்குதையா கோடான கோடித்தனம் உன்னை வந்து வணங்குதையா கோடான கோடித்தனம் உன்னை வந்து வணங்குதையா 18 படிகரப்பா 18 படிகரப்பா 18ஆம் படியா அரளிக்கோட்டைக்கு வந்துதானே நேரம் ஆச்சியா அரளிக்கோட்டை கிராமத்தில் மாட்டைக்கு ஆண்டையாமி குடியாக இருக்கு ஐயா சாமி போனா மக்களை எல்லாம் காக்குதோ பாருங்க இந்த சாமி போனா வீரம் குறையலையா அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை மணப்பாறையைச் சேர்ந்த அனிதா அவர்கள் டான்சன் காமை நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி என்னுடைய அண்ணன் உங்களை சிரிக்க வைப்பதற்காக கடுமையான விரதம் கடுமையான உடல் வாமம் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள 2 பூதம் முன்னாடி நிற்கும் குதிரையிலே இருக்கிறான் தெய்வம் மருதம் குட்டி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் வந்தவன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்துக் கொண்டார் தெல்ல தெளிவாக ஒளிவழி அமைத்துக் கொண்டிருப்பது அம்பாள் சவுண்ட் சர்வீஸ் இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் சரி அம்பாள் மன்றம் மற்றும் கிராம பொதுமக்கள் அரளிக்கோட்டை கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த வடக்கா செடியம்மனை கும்பிட்டு இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்ல இருந்து அத்தனை தொஞ்சங்கள் என்னுடைய அண்ணன் தம்பி வந்திருக்காங்க உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கும் நன்றி கூறி இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற எல்லாமே என்னுடைய தம்பிகள் தான் என்னுடைய பிள்ளைகள் தான் அத்தனை யூடியூப் சேனல் உறவுகளுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க நன்றி உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்திக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்புத்தை என்னுடைய வாத்தியா விருதுநகர் மாவட்டம் வீரசுரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணி ஐயா மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதூரமாக 600 வருஷம் உடமரந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்த கோமாளி எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பகுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன் போயிட்டு பொம்பளை பிள்ளையே அண்ணனை இழுத்துட்டு வாங்க ஏன்னா பூராமே வேலை வெட்டிக்கு போறவங்க அதனால ஜாத்தா முடிச்சது காரணமே இந்த கரைச்ச தாங்க மாட்டேன் அத்தாச்சி வேற சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு ஒண்ணுக்கு வந்து கேளு என்ன அத்தாச்சி பாவம் தொக்கடு தோம்புற மாதிரி உட்காந்துருக்கா இடியப்பம் எப்பத்தாண்டா மறப்பைய புதுசா தம்பி இடியப்பத்துக்கு பதிலாக பருத்தி பாலுகின்றா போட நான் போடணும்